நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. யோவான் 15 இன்றைக்கு ஜார்ஜ் ஃபாக்ஸ் அப்படின்றவருடைய திருநாளா இருக்கு. இவர் யார் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டிலே வாழ்ந்தவர். இன்னொன்று, இவர் கல்வி அறிவு அந்த அளவுக்கு கிடையாது. அந்த அந்த நாட்டிலே அந்த என்னன்னாக்கா இவர் இந்த ஷூஸ் எல்லாம் தைக்கின்ற அந்த பயிற்சியை மேற்கொண்டு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தாரு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா அவருக்கு எல்லாம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. அப்ப இந்த நிம்மதி அப்படின்றது எங்க கிடைக்கும் அப்படின்றது அது தேடி தேடி அலையிறாரு. எங்க எனக்கு ஒரு அமைதியான வாழ்வு கிடைக்கும்? எத்தனையோ கல்விமான் கிட்ட ஆன்மீக ரீதியா எங்கெங்கயோ போறார், எங்கேயுமே அவருக்கு நிம்மதி வரல. ஆனால் இந்த திருமறையை வாசிக்கின்றார். அப்போ பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வசனமும் கடவுளுடைய வார்த்தை அவரிடத்துல பேசுகிறது. அவருக்கு மகிழ்ச்சி வருகிறது. என்றைக்குமே கிடைக்காத அந்த சந்தோஷம், நிம்மதி அவர் வாழ்க்கையில கிடைக்குது. இப்ப அவரால் சும்மா இருக்க முடியல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பைபிளை கையில எடுத்துட்டு எல்லா இடங்களிலும் அவர் சென்று கடவுளை குறித்து கற்பிக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை எல்லா இடமும் சொல்றாரு. பைபிள் என்ன இருக்கு என்பதை தெருக்களிலே வீதிகளிலே நின்று அவர் என்ன பண்றாருன்னா உறக்க அவர் கடவுளுடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் சொல்லும் போது என்ன பண்றாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தையால் அசைக்கப்படுங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். குயிக்கர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போனா ஒரு முறை எல்லாத்தையும் பேசுற மாதிரி சர்ச்சிலே உட்கார்ந்து என்ன பண்றாரு, இந்த சர்வீஸ் டைம்ல பிரசங்கம் பண்ற நேரத்துல இவர் பேசுறார். ஆண்டோடைய வார்த்தையால் அசைக்கப்படுங்கள் அப்படின்ற வார்த்தையை இவர் உச்சரிக்கிறார். அப்போ உடனே இவர் மேல என்ன பண்றாங்கன்னா அவரை கேஸ் எல்லாம் போடுறாங்க. அப்போ நீதிபதி அவர் விசாரிக்கிறார். நீ சர்ச்சில் இந்த மாதிரிலாம் பேசுனீங்களா? அப்போ என்ன பண்ண, இந்த கொய்கர் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்றாரு. அதாவது அசைக்கப்படுங்கள் ஆண்டோடைய வார்த்தையினாலே அப்படின்றத சொல்றாரு. அப்ப கடவுளுடைய வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்றாரு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லி நண்பர்களுடைய சங்கம் என்று ஒன்று உருவாக்கி இந்த கடவுளுடைய வார்த்தைகளை எல்லாருக்கும் அவர் கொண்டு செல்லணும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. ஆனா பாருங்க, அவர் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அவர் மரித்த ஒரு நாளா இருக்கு. ஆனால் இயேசுவுக்காக இறுதி வரையிலும் அவர் அவருடைய வார்த்தையால் அசைக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையா இருந்தது. அந்த ஆண்டவருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் அவர் பிரசங்கித்தார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அது நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துகிறது. உலகத்தில் எங்கும் கிடைக்காத நிம்மதி ஆண்டவருடைய வார்த்தையை நாம பெற்றுக்கொள்வதன் வழியாய், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் கேட்பதின் வழியாக நாம் அடைய முடிகிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையினை நாம் அனுதினமும் கேட்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையால் நாங்கள் நிரப்பப்பட அசைக்கப்பட கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.